தாராபுரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை காணலாம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும், குறிப்பா வேளாண் பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வரணும் தான் நம்முடைய நோக்கம். நம்ம கூட்டணியில் அங்க போயிட்டு இருந்த கட்சி மத்தியில ஆட்சிக்கு வர வேண்டும். மத்தியில நாம் ஆதரிக்கின்ற கட்சி மத்தியில ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது நாம் போட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படும். நாம் கேட்கின்ற நிதி மத்தியிலிருந்தே கிடைக்கும். வேளாண் பெருமக்களுக்கு தேவையான திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்படும். தமிழக மக்களுக்கு தேவையான திட்டங்கள் முழுமையாக பெற்றுத் தருவதற்கு நம் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதுக்கு தான் நம்ம மெகா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நம்ம கூட்டணிகள்லாம் மக்களுக்கு சேவை செய்கின்ற கூட்டணி, வாக்கு வங்கியுள்ள கூட்டணி. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாக்கு வங்கியுள்ள கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு அணியாக இருந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இந்த கூட்டணி மூலமாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் கொங்கு என்கிற மணிமாறன் வெற்றி பெறுவார். உங்களுடைய பேர் ஆதரவு மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் 39 நாடாளுமன்றம், பாண்டிச்சேரி 1 ஆக 40 நாடாளுமன்றத்திலையும் 100% நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றா நாடாளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுப்பாங்க. திமுக காரன் எந்த காலத்திலையும் குரல் கொடுத்தது கிடையாது. காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. காவிரி நதிநீர் பிரச்சனை வந்த போது நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு, விவசாயிகளுடைய உரிமையை பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 38 பேர் நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலை ஒலிக்க செய்தாங்க. நாடாளுமன்றத்தில் 23 நாட்கள் நாடாளுமன்றம் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலித்தது. ஆக நம்முடைய நாடாளுமன்ற மக்களுக்காக குரல் கொடுக்கிறாங்க, விவசாயிகளுக்கு குரல் கொடுக்குறாங்க. அதே வகையில் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் 2007 நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பு வந்தது. அந்த இறுதி தீர்ப்பை மத்திய அரசில் வெளியிடணும். மத்திய அரசில் வெளியிட்டா தான் நமக்கு நடுவர்மன்றத்தினுடைய தீர்ப்பு அமல்படுத்த முடியும், நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்கும். அதை பல முறை நம்முடைய விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள், விவசாயிகள், எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் அம்மாவும் குரல் கொடுத்தாங்க, செவிசாய்க்கவில்லை. கேரளாவும் கர்நாடகம் நீதிமன்றத்துக்கு போனதுனால 10 ஆண்டு காலம் காவிரியிலே நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காம போயிட்டது. அதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் வழியாக காவிரி நதிநீர் நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை மத்திய அரசில் வெளியிடும் சொல்லி வழக்கு போட்டு தீர்ப்பை பெற்று தந்த அரசு அம்மாவுடைய அரசு, அம்மா அவர்கள். அதே போல இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பத்தின் விளைவு உச்ச நீதிமன்றம் விரைந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தி நம்முடைய விவசாயிகளுக்கு நல்ல தீர்ப்பை பெற்று தந்த அரசு எங்களுடைய அரசு. 50 ஆண்டு கால காவிரி பிரச்சனையை எங்களுடைய அரசு தான் தீர்த்து வச்சது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சது? 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருந்தார்கள். நாட்டுடைய வளர்ச்சிக்கு அக்கறை காட்டினார்களா? நாட்டு மக்களுக்கு நிதி கொடுத்தார்களா? ஏதாவது புதிய திட்டங்களை கொண்டு வந்தார்களா? புதிய தொழிற்சாலை கொண்டு வந்தார்களா? நாடு வளம் பெறவில்லை, குடும்பம் வளம் பெற்றார். அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம் தமிழ் மண்ணில பிறந்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று நாடாளுமன்ற மத்திய அமைச்சராக இருந்தார். நிதியமைச்சர் என்ன நிதி கொடுத்தாரா? எதுவுமே கொடுக்கலையே. கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்காத போன நிதியமைச்சர் ப. சிதம்பரம். காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா என்ன கொடுக்க போகுது? தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிதியமைச்சராக இருக்கும் போது நமக்கு எந்த திட்டத்தை கொடுக்கல, எந்த நிதி கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்கள் அவர்களால் எந்த நன்மை பெற முடியாது இருக்கின்ற பொழுது மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்து மத்தியில் என்ன செய்ய போகுது? அதை நாம் ஆதரிக்கின்ற கூட்டணி கட்சி சேர்ந்த மத்தியில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நாம் கேட்கின்ற திட்டங்கள் நிறைவேறும், நமக்கு தமிழகம் வளம் பெறும், செழிப்பாகும். ஆகவே நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வாக்களிப்பி இரட்டை சின்னத்திற்கு இன்னைக்கு நடக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இன்னைக்கு நடக்கிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக டெல்லியில பிரதமர் ஆவதற்காக நடக்கிற தேர்தல். அங்க இருந்து ஏதாவது செய்யணும்னு அறிக்கை விட்டா பரவாயில்ல ஸ்டாலின். இப்ப தமிழ்நாட்டுக்காக தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்குது, நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. மத்தியிலிருந்து என்னென்ன திட்டத்தை பெறணும்னு சொல்லி அறிவிச்சா பரவாயில்ல. இப்போ சட்டமன்ற தேர்தல் மாதிரி அதை தள்ளுபடி செய்வேன், இதை தள்ளுபடி செய்வேன்னு மக்களை குழப்பி சந்தடி சாக்கில் வாக்கு பெறுவதற்காக ஒரு பொய்யான அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. ஆளுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், உள்ளே இருக்கின்ற அமைச்சர்கள்
நாங்கள் சொல்வது நடக்கும். நீ எப்படி சொல்லுது நடக்க போகுது? நீ எதிர்க்கட்சி தலைவர், அத்தனையும் பொய், உண்மையே பேசுறது கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான பேச்சே கிடையாது. தேர்தல் அறிக்கை உண்மையான அறிக்கை இல்ல. வேண்டுமென்றே மக்களை குழப்பி இன்றைக்கு தேர்தல் ஆதாயம் தேட திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்குது. இதுக்கு முந்தி தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னாங்க. எத்தனை பேருக்கு நிலத்தை காட்டினாங்க? நிலத்தை காட்டாட்டி போகுது, நிலத்தை புடுங்கா இருந்தா பரவாயில்ல. கடைசியில போய் சேர இடம் இடுகாட்டிடும். அதை கூட பட்டா போட்டு திமுக காரன் இன்னைக்கு பேசுறாங்க வாயிலே. அவரு அதை செய்ய இதை செய்ய ஏன் இருக்கும்போது செய்யல? இன்னைக்கு விவசாயிகளுக்கு அதை செய்ய இதை செய்ய சொல்றீங்க. கரண்ட் சார்ஜ் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது 1 பைசா மின்சார கட்டணம் குறைக்க வேண்டும் என்று சொன்ன விவசாயிகளை சுட்டு வீழ்த்திய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆட்சி. மறக்க முடியுமா விவசாயிகள்? அது மட்டும் இல்ல, அப்படி பல ஆண்டுகளுக்கு முன் இறந்த அந்த விவசாய குடும்பத்திற்கு இதயம் புரட்சி தலைவி அம்மா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் கொடுத்த அரசியல் தலைவி நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா. நீ எப்படி விவசாயிக்கு நன்மன் ஆக முடியும்? விவசாய பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும்? வேண்டுமென்றே அத்தனையும் பொய். இப்போ மத்தியில யார் ஆட்சிக்கு வரணும்? மத்தியில நாடாளுமன்ற தேர்தல் வருகின்றது. நாடாளுமன்றத்தில் யார் பிரதமராக வந்தா நாட்டுக்கு நன்மை செய்வாங்க, எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வரணும் என்பதற்காக நடைபெற்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அதை சொன்னா பரவாயில்ல. அதை விட்டுட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் உனக்கு இடமில்லாதானே ஆக்கிட்டாங்க. இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் 2011 2016 வரைக்கும் சிறப்பான ஆட்சி செய்த காரணத்தினால ஆண்ட கட்சி 32 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் பொன்மணி செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை அம்மா தலைமை அமைச்சுமா இல்லையா? அந்த வாய்ப்பு அம்மாவுக்கு தானே கொடுத்தாங்க, உனக்கே கொடுத்தாங்க.